10,000 மானியம் தரதா எடப்பாடி ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அற்புதமான திட்டம், அழகான திட்டம், மக்கள் வரவேற்கக்கூடிய திட்டம். ஓகே. பிளஸ் இப்ப ஐயா ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னாக்க எல்லா வீட்டுக்குமே ஃப்ரிட்ஜ் இலவசமா தரதா அறிக்கை கொடுத்திருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா கொடுப்பாரு, இதுல எந்த மாற்றமும் இல்லை சொல்லு. ஓகே. அதே போல இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலிண்டர் தட்டுப்பாடு. சரிங்களா? இப்ப ஐயா ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னாக்கா வருஷத்துக்கு 3 சிலிண்டர் நான் மானியமா தருவேன் அப்படின்றத அறிக்கையா சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த நேரத்துல எப்படி இருக்குது சிச்சுவேஷன் பார்த்து அது தகுந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு வகையில ஏற்பாடு செய்வோம். இப்போ பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், சரிங்களா, அது மட்டும் தான் அமல்ல இருக்கு. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்தது அப்படின்னாக்க அதை ஆண்களுக்கும் சரிசமமா மாத்தி தரதா எடப்பாடி ஐயா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல கண்டிப்பா செய்வாருங்க. ஐயா சொல்றத செய்யறத மட்டும் தான் சொல்லுவாரு தவிர தேவையில்லாம வார்த்தைகளை சொல்ல மாட்டாரு. ஆக செய்யக்கூடியதை மட்டும்தான் ஐயா சொல்லுவார். அதே போல உங்க வீட்டுல பசங்களோ இல்ல பேர பிள்ளைங்களோ இருக்காங்க, படிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுக்காக இப்ப நீங்க கல்வி கடன் வாங்கிருக்கீங்க, இல்ல வேற யாராவது உங்க ரிலேட்டிவ் யாராவது கல்வி கடன் வாங்கியிருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கான கல்வி கடன் ரத்து பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல என்ன பாக்குறது, இது எல்லாம் கண்டிப்பா ஐயா சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும், அதாவது கோயில் இங்க எல்லாம் உண்மை சத்தியபுரமா எதுவும் சொல்ல மாட்டோம். ஐயா சொல்லக்கூடிய வார்த்தை அத்தனை உண்மை. 7.5% இருந்த இடஒதுக்கீடை 10% அதிகரிச்சிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்டிப்பா இன்னைக்கு எவ்வளவு மாணவர்கள் நீங்க எம்பிபிஎஸ் டாக்டரா இருக்காங்கன்னு சொன்னா அதுக்கு மூல காரணமே ஐயா எடப்பாடியார் தான். எடப்பாடியார் தான். ஆனா இது 10% கொடுக்கறதுனால இன்னும் அநேக மக்கள், இன்னும் அநேக இளைஞர்கள் வாழ்க்கை முன்தரத்துக்கு வருவாங்க. சரி, ஓகே சார், ஓகே. இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு இப்ப நடந்துட்டு இருக்கிற ஆட்சியில கேள்விக்குறியா இருக்கு. ஆமா, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது கேள்விக்குறியாதுன்றதா படு மோசமா இருக்குது. எங்க ஐயாவுடைய ஆட்சி காலத்துல இப்படிப்பட்ட சம்பவங்கள், இப்படிப்பட்ட இந்த பெண்களுக்கு அச்சுறுத்த வகையில எந்த ஒரு பாதிப்பான விஷயங்கள் எதுவும் நடந்தது கிடையாது. பாலியல் பலாத்காரம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எதுவுமே நடந்தது கிடையாது. அற்புதமான ஆட்சி, அழகான ஆட்சி, மக்கள் வரவேற்கக்கூடிய அளவுல ஐயா 4 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி செய்த பெருமைக்குரியவர் ஐயா எடப்பாடியார். நல்லாட்சினா எடப்பாடியார் தான். வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கே.